அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம பராபவ வருடம் 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ கும்பராசி மற்றும் கும்பம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த பராபவ வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொலியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது 2026 சித்திரை 1 உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ் வருஷ பிறப்பு அப்படிம்பாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் மறந்துருப்பீங்க. எல்லாம் மறந்தே போச்சு. தமிழினம் எல்லாம் மறந்தே போச்சு. அதனால் சித்திரை 1 அப்போது காலையில் சித்திரை 1 6 மணி 7 நிமிஷத்துக்கு பிறகுது. சூரிய உதயமாகும்போது பிறக்குது. அந்த செகண்டு, அந்த மைக்ரோ செகண்ட், அந்த செகண்டில் எந்தெந்த பாவகங்கள் பலம் பெறுகிறது, எந்தெந்த ராசிகள் பலம் பெறுகிறது, இந்த 12 கட்டத்தில் எந்தெந்த கட்டங்கள் பலம் பெறுகிறது அப்படிங்கிற அந்த பலம் பெற்ற நல்ல பலம் பெற்ற பரல் கணிதம் மூலம் எடுக்கப்படுகிறது. அப்படி என்ன பரல் கணிதம் எது அதிகமாக வாங்கியிருக்கோ அது எல்லாமே சுபத்துவமான பரல். அது அந்த பாவங்கள் எல்லாமே நல்ல பலம் பெறுகிறது என்ற அர்த்தம். அந்த பாவக பலன்கள் தான் உங்களுக்கு அருளப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை, உங்களுடைய செயல்பாட்டுகளை நிர்ணயம் செய்கிறது. இன்னைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரெல்லாம் தரிசனம் பண்ணணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், போன காரியம் வெற்றி அடையுமா, என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிடணும், பணம் வந்தால் எவ்வளோ வரணும், வீடு இருப்பு கொள்ளுமா, வீட்டுக்கு நிம்மதியாக வருவீங்களா, வீட்டில் சண்டை வருமா, இது மாதிரி மொத்த விஷயங்களையும் முடிவு பண்ணுறது சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் தான். அந்த கிரகம் நன்மையானதாக இருந்து விடும் பட்சத்தில் நன்மையான பலன்கள் நடக்கும். அந்த கிரகம் பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் மோசமான பலன்களே சேரும். அப்போ பாவப்பட்டு தசை நடத்தும் பொழுது அந்த கிரகத்தின் அதிதேவதையை அட்லீஸ்ட் வணங்கும் பொழுது துன்பமாவது வராமல் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் அதில் இருக்க உங்கள் வாழ்க்கையோட சுவிட்சே தசை நடத்துகிற கிரகத்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்குறீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ வாங்க, இந்த பலன்கள் தான் இந்த பராபவ வருடத்தில் உங்களுக்கு நடக்கும். காணொலிகளை போவோமா? இந்த கும்பராசி மற்றும் கும்பம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த பராபவ வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க. 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போ உடல் பலம், தெம்பு, இது வீரம், மிகுந்த தன்னம்பிக்கை, இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகும். எங்கிருந்து தான் வருனே தெரியாது. அவ்வளோ பெரிய மகா மன தைரியம் உங்களுக்கு சேரும். தம்பி, தங்கச்சி, சித்தப்பா இவர்களிடத்தில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மாறும். இவர்களால் அனுகூலம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலில் ஏகோபித்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். அது மட்டுமல்ல, சிக்கலில் இருப்பவர்கள் விடுபடுவார்கள். நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் யாரேனும் மாட்டிக்கொண்டிருக்கும் பட்சத்தில் அதிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலை, தொழில், தகவல் தொழில்நுட்பம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் வச்சு பண்ணுறது, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸு, டேட்டா அனாலிசிஸு, ஏஐஏ எல்லாம் உள்ளே வந்துடும். ஐடி துறைகள் மொத்தமும் வந்துடும். இதில் யாரெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அல்லது தொழிலாக பண்ணிகிட்ருக்கீங்களோ நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அங்கங்கே வேலை இழப்பு ஏற்பட்டு இருக்குது. இப்படி சொல்கிறேன் உண்டு, அவ்வளோதான். அது மாதிரி காமிக்குது. அப்போது ஒரு விஷயம், நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிறத விட்டொழிச்சாதான் அப்போ இன்னும் நல்லா இருக்க முடியும். அதுக்கான வேலையை கூட செய்யலாம். அது சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்புறம் இந்த 3ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு, ஒப்பந்தம் செய்து கொள்ளுதல், பேப்பர் ஒர்க்ஸு, கையெழுத்திடுதல், இது எல்லாமே இது மூலிமா நிறைய வருமானங்கள் உங்களுக்கு சேரும். பெரிய தொழில்கள் இதன் மூலிமா உங்களுக்கு செட் ஆகும். சிறுதூர பிரயாணங்கள் ஆக சிறந்த ஒன்றாக நிச்சயமாக மாறும்.
நல்ல செய்திகள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இந்த வருடம் முழுவதுமே ஆகச்சிறந்த செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இந்த கைகள், கழுத்து, தோள்பட்டை, இந்த கைகள், கழுத்து, தோள்பட்டை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். இதில் இருக்கக்கூடிய ரோகங்கள் உங்களை விட்டு நிச்சயமாக அகலும். அப்புறம் அசையும் சொத்து, அசையா சொத்து, அசையும் அசையா சொத்துக்கள், ஆடைகள், ஆபரண சேர்க்கைகள் இருந்து கொண்டே இருக்கும். சொத்து வாங்கி போடுதல், அதாவது காலி மனைகள், வீடு கட்டுதல், காலி மனைகள் வாங்கி போடுதல், அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுதல், பல காலிமனைகளை வாங்கி போடுதல், விவசாய நிலங்களை சேர்த்தல், இது எல்லாத்துக்கும் வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயம் அளப்பரிய முன்னேற்றத்தை காணும். போர் போட்டீங்கன்னா தண்ணி கிடைக்கும். இந்த பராபவ வருடம் அந்த மாதிரி அருளுகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய தாய் ஆகச்சிறந்த மனோபலத்துடன் வலம் வருவார். அவரை பீடித்த நோய்கள் அவரை விட்டு அகலும். மிகவும் குதூகலமாக தெம்பாக வலம் வருவார் இந்த பராபவ வருடம் முழுவதுமே. தாயை நாடி செல்லும் உங்களுடைய சகலவிதமான பரிவர்த்தனைகளும் நன்மையில் முடியும். அது மட்டுமல்ல, அந்த 4ஆம் இடம் தலையணை சுகம், கட்டில் சுகம் மேம்படும். தலையணை சுகம், சுகஸ்தானம் வந்து அதனால் தான் அருளப்படுகிறது. அப்புறம் அந்த இடம் கர்ப்பதானம், குழந்தையற்றவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் அருளுவதற்கு ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து முன்னாடி போகும். அது அந்த இடம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம் என்பது இளங்கலை பட்டம், BA பேச்சுலர்ஸ் டிகிரி. அப்போது அதை படிக்க முடியாதவங்களெல்லாம் படிப்பில் போய் சேர்ந்துருவீங்க. அதை தவறி தடுமாறி படிச்சுட்டு இருந்தாலும் கூட அது வந்து நல்ல மாதிரி படிப்பை வந்து முடிக்கிறதுக்கான வழிகள் வந்து பிறக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அந்த வீட்டிலிருந்து செய்யும் தொழிலும் அங்கே தான் இருக்கு. அப்போ அந்த வீட்டிலிருந்து செய்யும் தொழில் ஏகோபித்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும். வீட்டின் அக்கம்பக்கத்தாரிடம் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் மாறும். வீடு சிவகடாட்சத்துடன் நிச்சயமாக உங்களுக்கு திகழும். அந்த லங்ஸ், மேல் நெஞ்சு, இதில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் நீங்கும். அந்த வீசிங் ட்ரபிள் இருந்தால் நிச்சயமாக வந்து உங்களை விட்டு அகலும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். திருமண பேச்சுவார்த்தை சூடு பிடிக்கும். எனக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களா, எனக்கெல்லாம் மாப்பிள்ளை வந்து கிடைப்பாங்களா இப்படின்னு நினச்சிட்டு தங்க இந்த பராபவ வருஷத்தில் பாருங்கள், ஆக சிறந்த முறையில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. திருமணம் நடந்தேறும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு காதல் நிச்சயமாக மலரும். அந்த காதல் தெய்வீகமாக காதலாக இருக்கும். ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் காதலில் வெற்றியை பெறுவீர்கள். வீட்டில் சம்மதத்துடன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்து இருக்குது. பார்ட்னர்ஷிப் தொழில் ஆகச்சிறந்த முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் களையப்படும். ஒற்றுமை அவர்களுக்குள் அதிகமாகும். உங்கள் கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுக்கு நிறைய தியாகங்களை செய்வார். உங்களுக்கு நன்மையை அருளுவதற்காக காத்திருக்கிறார். உங்கள் கணவனால் மனைவியால் லாபங்கள் நிச்சயம் உண்டு. நஷ்டமடைந்து கொண்டிருந்த பார்ட்னர்ஷிப் தொழில் லாபத்தை நோக்கி திரும்பும். நல்ல சாப்பாடு வருஷம் முழுவதும் கிடைக்கும். வாசனை திரவியங்கள் மேல் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு உண்டாகும். பூக்களின் மேல் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு உண்டாகும். காதல் உருவாகும். அது மட்டுமல்ல, வெகுஜனர் மத்தியில் புகழ் உருவாகும். வெகுஜனர் மத்தியில் நல்ல பெயர் வந்து கிடைக்கும். வெகுஜனர் மத்தியில் கெட்ட பெயர் இருக்கும் பட்சத்தில் அது வந்து மாறும். மறந்து போதல் இனிமேல் இருக்காது. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் ஆகச்சிறந்த திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். அடிவயிறு, அதாவது தொப்புளுக்கு கீழே மர்மஸ்தானத்துக்கு மேலே அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். இந்த வயிறு குறைக்கிறது அது நடக்கும். அப்புறம் வந்து அல்சர் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக்கு, ஃபுட் பாய்சனு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கும். வயிறு சம்பந்தப்பட்ட சகலவிதமான நோய்களுக்கும் உங்களுக்கு
சிக்கல்கள் வந்து நீங்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் அவர்களை விட்டு அகலும். அதான் வந்து உண்மை. தொழில் மிக வலுப்பெறுகிறது. அப்போ புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அது மட்டுமல்ல, வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் வேலையை உதறிவிட்டு தொழில் செய்வீர்கள். அந்த தொழில் மிக பிரம்மாண்டமாக வளரும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணமும் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு தோன்றும். அந்த தோன்றிய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய அந்த தொழில் வளர்ச்சியை நோக்கி திரும்பும். ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கும். அந்த வேலையில் ஊதிய உயர்வு நிச்சயமாக உண்டு. குழந்தையை யார் யாரெல்லாம் தத்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த வருடம் அதற்காக வழியை வந்து விடும். உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி போன்றவைகளில் பெரிய சாதனை படைத்து அந்த பதவிகளை தட்டி பறிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் மிகப்பெரிய பலவானாக வலம் வருவீர்கள். காரிய தடைகள், தாமதங்கள் இனிமேல் இருக்காது. மாமியார் சொத்து, வீட்டுக்காரம்மா சொத்து கிடைக்கலனா கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகேவா? காரிய தடை தாமதங்கள் வந்து இருக்காது. புகழ் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் புகழ் வந்து வரும் அப்படின்னா, இந்த பெருத்த லாபம் சம்பாதித்தல், நிலம் வாங்கி விற்றல், விவசாயத்தாலும் வீட்டிலிருந்து செய்யும் தொழிலாலும், பார்ட்னர்ஷிப் தொழிலாலும், கணவனாலும் மனைவியாலும் உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை நிச்சயமாக உயரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த 10ஆம் இடம் என்பது மிகப்பெரிய கௌரவஸ்தானம். அது மட்டுமல்ல, மிக உயரிய படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் இதுக்குள்ளே இருக்கு. 9, 10 2 சேர்ந்து செயல்படணும். அப்போ ஆராய்ச்சி படிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்தேறும். நிச்சயமாக உங்களுக்கு சாதிப்பீர்கள் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா. அது மட்டுமல்ல, நிறைய லாபங்களை சம்பாதித்து விடுவீர்கள். ஆகச்சிறந்த சேமிப்பு நிறைய ஆயிடும். இந்த 11ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஆசைகள், குறிக்கோள்கள், லட்சியங்கள். அப்போ இது சார்ந்த விஷயங்களில் லட்சியங்கள், ஆசைகள், குறிக்கோள்கள் இது சார்ந்த விஷயங்களில் வேகம் எடுக்கும் உங்களுடைய செயல்பாடு. ஒரு சிலர் வெற்றியை பெறுவார்கள் இந்த வருஷத்துக்குள்ளேயே. அந்த வெற்றியை நோக்கிய பயணம் மிக விரைவானதாக மாறும். தலைமை தாங்கும் தகுதி உங்களுக்கு தேடி வரும். அப்போ உயர் பதவி நிச்சயம் என்பதை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். உடல் பலம், தெம்பு, நோய் எதிர்ப்பு சக்தி இந்த 11ஆம் இடம். அப்போ ரொம்ப பலமா வலம் வருவீர்கள். ஒரு சிலருக்கு ஆகச்சிறந்த காதல் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உண்டு. அதை காதல் திருமணம் மீறிய உறவு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் நினைச்சாலே 1000 பட்டாம்பூச்சி பறக்கும் பற்றியா அந்த மாதிரி உள்ள உறவுகள் எல்லாமே நல்ல சந்தோஷமிக்க உறவுகளாக நீடிக்கும். அதே மாதிரி தம்பி, தங்கச்சி, சித்தப்பா இவர்களிடத்தில் நல்ல பழக்க வழக்கம் வந்து ஏற்படும். கருத்து முரண்பாடுகள் மாறும். பாகப்பிரிவினைகள், பங்காளி சண்டைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இதில் உள்ள கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகளும் நீங்கும். அண்ணன், அக்கா, பெரியப்பா போன்றோர்களிடத்திலும் கருத்து முரண்பாடுகள் மாறி நன்மை உண்டாகும். இந்த சொத்து சிக்கல் எல்லாமே சகல விதமான விஷயங்களிலும் நீங்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகளில் நிச்சயம் இது சார்ந்த விஷயங்களில் வெற்றியை பெறுவீர்கள். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருடம் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாக்கிறது. இது எல்லாத்தையும் விட வெளிநாட்டு யோகம் அமோகமாக இருக்கிறது. வெளிநாடு போயிட்டு வர்றது, வெளிநாட்டில் தங்கி அங்கேயே நிரந்தரமாக தங்கி வேலை செய்கிறது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே நீங்கிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்தல், 1, 2, 3 இந்த மாதிரி தொழில் செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அந்த ஜாம்பவான்கள் எல்லாமே மிகப்பெரிய கெப்பாசிட்டியோட வளம் வரக்கூடிய ஒரு சக்தியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும். சகல விதமான பிரச்சனைகளிலும், அதாவது வருஷக்கணக்காக எனக்கு வந்து பிரச்சனை வந்து நீடிச்சதாக இருக்குது, காலங்காலமாக இந்த துன்பத்தை, மனவேதனையை அனுபவிச்சுட்டு வரேன். அந்த துன்பமும் அந்த மனவேதனையும் நிச்சயமாக நிரந்தரமாக நீங்கிடும். அதுதான் அந்த நிரந்தரமாக அப்படிங்கிறது தான் கோடிட்ட விஷயம். நிரந்தரமாக நீங்கிடும். திரும்ப வருமானம் வராது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து காமிக்குது. பூமியை வலம் வருதல் அப்படின்னு வந்து புலிப்பாணி அருளுகிறார். 12ஆம் இடம் அவ்வளோ சுபத்தை பெறுது. அப்போது நீண்ட தூர பிரயாணங்கள், பக்தி மார்க்க பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் சிறக்கும். நிச்சயமாக சிறக்கும். கணுக்கால் பாதங்களில் உள்ள ரோகங்கள் உங்களை விட்டு அகலும். அது மட்டுமல்ல, ஆகச்சிறந்த தியானத்தில் முன்னேறுதல் நன்றாக நடக்கும். நீண்ட தூர தொழில் சார்ந்த விஷயங்களாலும் சரி, வேலை சார்ந்த விஷயங்களாலும் சரி,
நீண்ட தூர பிரயாணங்கள் செய்ய வேண்டிய நிலை உருவாகும். அதனால் பெருத்த லாபங்கள் நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க கூடும். இந்த 11ஆம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு ரூமில் சென்டரா பணத்தை போட்டு அடுக்கி வச்சுட்டு சுற்றி வந்தால் எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட இடம் இந்த 11ஆம் இடம். உள்ள சென்டரா கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுட்டு அந்த பணம் தான் வந்து 11ஆம் இடம். அவ்வளோ பெரிய பேங்க் பேலன்ஸ் உள்ள இடம் அது வந்து. அப்போது சகலவிதமான விஷயங்களிலும் ஆகச்சிறந்த பணவரவு நிச்சயமாக உண்டு. 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் இல்லை இந்த 11ஆம் இடம். 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு வந்து எடுத்துக்கணும். அப்போது அவ்வளவும் கொடுக்கறதுக்கு வந்து காத்திருக்குது. அது வந்து நீங்கள் தயாராக இருக்கிறீங்களாங்கிறது தான் முக்கியம். அதுதான் தசை நடத்துகின்ற கிரகம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது தசை நடத்தும் கிரகம் நல்லா இருந்தால் போதும், நிச்சயமாக பணத்திலையும் சரி, புகழ் கௌரவம் அந்தஸ்திலையும் சரி, சுயமரியாதையிலும் சரி, உங்களை வீழ்த்தவே முடியாத அளவுக்கு இந்த பராபவ வருடம் உங்களை நிச்சயமாக வைத்திருக்கும். அது மட்டுமல்ல, புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் ஆகச்சிறந்ததாக உங்களுக்கு வந்து மாறும். அந்த புதிய தொழில் தொடங்குவதால் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து கிடைக்கும். இந்த கழுத்து, தோள்பட்டை, கைகள், லங்ஸ் ப்ராப்ளம், இதில் இது எல்லாமே உங்களை விட்டு போகும். மேல் நெஞ்சு ப்ராப்ளம், வீசிங் ட்ரபிள் இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மர்மஸ்தான நோய்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டி வலி, முழங்கால் வலி, இது சார்ந்த விஷயங்கள், தொடை சார்ந்த தொடை, முட்டி, முழங்கால், அந்த முழி, பாதங்கள், இந்த கால் ஃபுல்லாகவே ஏதாவது ரோகம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களை விட்டு அகன்றுவிடும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நற்பலன்களை கொடுப்பதற்காக இந்த கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த கும்ப லக்னத்தில் கும்ப ராசியில் பிறந்து விட்டாலே இவ்வளவு நற்பலன்களும் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது. தமிழ் நெஞ்சங்களே, நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். வாங்க இப்போ இந்த பராபவ வருடத்துல என்னென்ன கெடுபலன்கள் வந்து வரும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த கெடுபலன்கள் வந்து தசை நடத்துகிற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்திலோ, அல்லது பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்திலோ இது பக்கம் கூட வராது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் குப்புரடிச்சு கவுந்தடிச்சு தூங்குவேன், செவுத்து மேலே கால் வச்சுன்னு தூங்குவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதோச்சியாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கே நீங்கள் வந்து சூனியம் வச்சுக்கிற கதையெல்லாம் நடக்கும். உங்களுக்கே நீங்கள் எப்படியா சூனியம் வச்சுப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனையை வீட்டுக்கு இழுத்துட்டு வரது தான், வேற என்ன. வேலையில் போகிற ஓனானா மடியில் கட்டிக்கிட்ட கணக்காக தான் எல்லா வேலையும் பண்ணுவீங்க. தலை வலிக்கும், எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கும், மூளை வேலை செய்யாது, சோம்பேறித்தனம் அதிகமாகும், உங்களுக்கு கெட்ட பெயர் வந்து அதிகமாகும். ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா முடியாது, தங்கு தடையை வந்து உண்டு பண்ணும். என்ன உடம்புக்கு வருதுன்னே தெரியாது, எல்லாமே உடம்புக்கு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். படுத்து தூங்கிட்டே இருக்கிறது இந்த பராபவ வருஷம் ஃபுல்லாக இப்படியே விட்டுரும். நான் சொன்னதை செய்யலைன்னா கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு கூடயே இருப்பாங்க, கவனமாக இருக்கணும். வஞ்சனை செய்வார்கள், ஏமாற்றுவார்கள், பொய் பேசுவார்கள், பொய்யான தகவலை நம்பி வஞ்சனைக்கு உள்ளாகுவீர்கள், அது நடக்கும். பெரிய குழியில வந்து தள்ளி விட்டு போவாங்க, அதுவும் நடக்கும். தசை நடத்துகிற கிரகம் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா இதுவும் நடக்கும். பெரும் விபத்துக்களை சந்தித்தல் நடக்கும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருத்தல், போக்குவரத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். அதுலேயும் சிக்கல் வரும். வீட்டில் அப்பா அம்மா பொண்டாட்டி புருஷன் பிள்ளைங்கிட்டே வந்து கெட்ட பேர் ஆகும், ஏமாந்து போகிறது நடக்கும். கடன் ஒன்றுக்கு மேற்பட்ட பல மடங்கு அதிகரிக்கும். வட்டி கட்டி மாள முடியாது. இதுல இருந்தெல்லாம் முழுமுற்றா வெளியே வரணும்னா என்ன பண்ணணுயா? ஒன்றும் இல்லை, சனி பகவான் மட்டும்தான், கதியே கிடையாது. அவர் தான் ஆத்மகாரகன், உயிர்காரகன், எல்லாமே அவர் தான். கும்பம் முடினாலே அப்போது சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டுருணும். மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ எள் கலந்த தயிர் சாதம் படைத்து பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்போ என்ன நடக்கும்?
மிகப்பெரிய தெம்பு, பலம் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடும். ஆற்றல், ஆளுமை உங்களுக்குள்ளே வந்துடும். கண்டினியூஸாக இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா இவ்வளவும் நடக்கும். அப்போது எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கவலைப்படாத அளவுக்கு பெரும் சக்தியை கொடுத்து விடும். இதை தொடர்ந்து சனி பகவானுக்கு வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் இந்த பிறவியில் பிறந்துதான் வர வேண்டும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.